என்னுடைய பெயர் அப்துல் வஹாப். நான் பிசிஏ தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன பதில் ஒன்று சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது விழுப்புரம் பேருந்து நிலையம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து சொன்னாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா புரியணும். மக்கள் வந்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு மேலே சொல்கிறாங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய யார் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறாங்களோ அல்லது யார் வந்து ஆட்சி நடத்துகிறாங்களோ அவங்கள குறை சொல்கிறாங்களே தவிர தான் பக்கம் உள்ள மிஸ்டேக் வந்து மக்கள் பாக்குறது இல்லை. இப்போ ஒருத்தர் சொன்னாரு விழுப்புரம் பேருந்து நிலையம் போகும்போது ஃபுல்லா நம்ம மூக்க அடைச்சிட்டு போற மாதிரி இருக்கு. அது பண்றதே பொதுமக்கள் தான். பொதுமக்களுக்கு முதல்ல அந்த விழிப்புணர்வு வந்து வேணும். அதே மாதிரி தண்ணீர் வந்து நிற்க மாட்டுக்கு, தண்ணி கட்டி நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்து மழை பெஞ்சு தண்ணி கட்டி நிற்கவும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல மொத்த தண்ணியுமே பேருந்து நிலையத்திலேருந்து அப்புறப்படுத்தப்பட்டுச்சு. இது வந்து நம்ம கவனிக்கணும். நிறைய மைனஸை பார்க்கும்போது அவங்க பண்ண பிளஸ்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு எனக்கு இப்ப நீங்க ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு ரொம்ப பிடிச்ச பதில் என்னன்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஐடி கம்பெனிஸ் வரணும் அப்படின்னாங்க. 2030க்குள்ள நாங்க ஆட்சிக்கு வந்தா 2030க்குள்ள நாங்க வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குற விதமா நியூ டைடல் பூங்காக்களை அமைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப திமுக திமுக ஆட்சியில அடுத்த தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. 2030க்குள்ள 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் விதமாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் டைடல் பூங்காக்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்துவோம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய வரம். என்னுடைய தாய்க்கு வரக்கூடிய மகளிர் உரிமை தொகையிலிருந்து தான் நான் மாசம் 1000 ரூபாய் சேவ் பண்ணி என்னுடைய காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் நான் கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து உண்மையிலே படிக்கிறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மாவட்டமா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல ஸ்கீமை வந்து பல ஸ்டேட்ஸ்ல எடுத்து அவங்க முன்னுதாரணமா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து தாக்கி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணதை குறை சொன்னவங்களே வேற மாவட்டத்துல வேற மாநிலத்துல அந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் எல்லா நேரங்களிலும் கல்வியிலையும் சரி, பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுலையும் சரி, மக்களுக்கும் அதே மாதிரி ஆட்சியாளர்களுக்கும் முன்னோடி மாநிலமா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. கர்நாடக மாநிலத்துல கூட காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு யார் முன்னுதாரணம்? நம்மளுடைய தமிழ்நாடு மாவட்டம். இப்படி தமிழ்நாடு பல வளர்ச்சிகளை நோக்கி சென்றுகிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு இந்த கடந்த 5 வருஷ காலம், இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இந்த கடந்த 5 வருஷ காலத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்களே திரும்ப வந்தா இன்னும் நம்மளுடைய தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போகும் நான் நம்புறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. அந்த தம்பிக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு குறிப்பா அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைங்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அந்த பணத்தை எடுத்து நான் ஃபீஸ் கட்டுற பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்காக தான் அந்த கைத்தட்டல். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்துக்கு பயன்படணும்னு சொல்லி தான் அரசாங்கம் அப்படி ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க.